மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சு கேசிசி கொட்டவாடி வெர்சஸ் காலேஜ் பாய்ஸ். செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சுக்கு 5 ஓவர், 1 ஓவர் காமன் பவர் பிளே, 1 பவுலர் யூஸ் பண்ணணும். முதல் ஒரு விச சூர்யா, முதல் பந்து பவுண்ட்ரி. குமரேசன் வந்து முதல் பாலே பவுண்ட்ரி அடிச்சிருக்காப்ப. நெக்ஸ்ட் பால் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் ஹரி. நல்லா வந்து நல்லா குட் ஹேண்ட் குத்தி நல்லா பவுன்ஸ் ஆனிச்சு, எக்ஸ்ட்ரா பவுன்ஸு. நோ பால், நோ பால், அங்கே ரன் அவுட். நோ பால், ரன் அவுட். ஒரு சின்ன ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. ஃப்ரீ ஹிட் பால், போன பால் ஒரு ஃப்ரீ ஹிட் பால், அதை சிங்கிள் தான் அடித்தாங்க தேர்ட் திசையில். நெக்ஸ்ட் பால் நியூ பேட்ஸ்மேன் மறுபடியும் பாயிண்ட் அடிச்சுட்டு ஓட ட்ரை பண்ணுறாங்க, ஓடலை. டாட் பால். சூர்யா சூப்பராக பால் போட்டுக்கிட்டு இருக்காரு. மைல் ஸ்ட்ரைக்கில் ஒன்றுமே பண்ண முடியல, சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால். ஓவருக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க கேசிசி. ஆனால் ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரியோடு ஸ்டார்ட் பண்ணாங்க. மீதி இருக்க 5 பாலையும் சூப்பராக போட்டார் சூர்யா. பவர் பிளே செம்மையாக முடிச்சு போட்ட காலேஜ் பாய்ஸ். செம்ம பவுலிங்ண்ணே. நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹரி ஸ்ட்ரைக்கில், இன்னர் சர்க்கிளில் 4 ஃபீல்டரோட ஃபஸ்ட்டு பால். குணா அடிச்சிருக்காரு, ஆனால் அங்கே கீப்பரே ஓடுறாரு பால் பிடிக்க. இல்லை, அவரால் பிடிக்க முடியல, ஸ்டாப் பண்ண மட்டும்தான் முடிஞ்சிச்சு. ஆனால் கீப்பர் 2 தூரம் விடுறாங்க, 1 ரன் தான் ஓடி இருக்காங்க, சிங்கிள் தான். செகண்ட் பால் ஒரு கீப்பர் கேட்ச். இல்லை, கலெக்ட் பண்ண முடியலை. ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு புல் டாஸு, லெக் சைடு அடிச்சுட்டு 1 ரன் ஓடி இருக்காங்க, சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஒரு லெக் கட்ரு, ஸ்லோயராக தூக்கி போட்டார், ஒன்றுமே பண்ண முடியல. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஒரே ஸ்லோயர் தான், ஆனால் பாயிண்டில் அடிச்சிட்டாரு இந்த வாட்டி பளிச்சுன்னு. பவுண்ட்ரியா, பவுண்ட்ரி பவுண்ட்ரி பவுண்ட்ரி. லாஸ்ட் பால் டாட் பால். சூப்பர் ஓவர். குணா கொட்டவாடி பாலுக்கு பால் தான் ரன் அடிச்சிருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருச்சு, 12 ரன் அடிச்சிருக்காங்க. காலேஜ் பாய்ஸ் சூப்பராக பவுலிங் போட்டிருக்காங்க. நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ரவி. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ் வராரு. மயில் ரிட்டையர்ட் ஆகிட்டார், விக்கெட் கொடுத்துருக்காங்க. சுரேஷ் ஸ்ட்ரைக். தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால். தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் வைடு. ஃபஸ்ட் பால் மறுபடியும் வைடு போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. இங்கே பவர் பிளே சர்க்கிள்குள்ளேயே இருக்கு, அங்கே ஃபீல்டர் இருக்கார் ஷாம். விக்கெட். சுரேஷ் விக்கெட்டையும் எடுத்துட்டாங்க, பெரிய விக்கெட். அடுத்த விக்கெட்டை வரிசையாக லூஸ் பண்ணுறாங்க கேசிசி கொட்டவாடி. செம்ம பவுலிங் போட்டுட்ருக்காங்க காலேஜ் பாய்ஸ். நியூ பேட்ஸ்மேன் கோகுல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பேட்டை பயங்கரமாக ஸ்விங் பண்ணுவார், கரெக்டாக பிக் பண்ணுவார், ஃபாஸ்ட்டாக இருக்கும் பேட்டு ஸ்பீடு.
இந்த மேட்ச் கை கொடுக்குமா அவருக்கு? ஏன்னா கம்மி ரன்லேயே நிறையா விக்கெட்டை விட்டாங்க. லெக் சைடு ஸ்ட்ரைட்டில் அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடுறாங்க. சிங்கிள் தான். நெக்ஸ்ட் பால் ஃபுல் பேஸில் போட்டிருக்காரு. ஒரு எட்ஜி, கீப்பரே கேட்ச் பிடிப்பாரு. கீப்பரே போகிறாருங்க. வேக்க அடுத்த விக்கெட் எடுக்கிறாங்க. இந்த ஓவரில் வர 2வது விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் அபி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் இருப்பார். நெக்ஸ்ட் பால் உடம்புக்கு போட்டார் ஃபுல் ஃபேஸில். ஆனால் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஆஃப் சைடு அடிச்சுட்டு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸு. ஆஃப் சைட் சைட்டில் அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். அவர் கைக்கே போயிடுச்சு. கோகுல் விக்கெட்டே எடுக்கிறாங்க. இந்த ஓவரில் வர 3வது விக்கெட். லாஸ்ட் ஒன் பால் ஹரிஸ் ஸ்ட்ரைக்கில். நியூ பேட்ஸ்மேன் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். இந்த வாட்டி கிளியர் ஆகுமா? அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு. இல்லை பவுண்ட்ரியா? பவுண்ட்ரி போயிருக்கு. ஹரிஸு இந்த வாட்டி டக் அவுட்லேருந்து மிஸ் ஆகிட்டார். ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. குட்டவாடி 18 பாலுக்கு 20 ரன் அடிச்சிருக்காங்க. நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ராமர். 4th ஓவரில் ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் அபி. ஃபஸ்ட் பால் ஒரு ஃபுல் ஃபேஸில் போட க்ளீன் போல்டு. 7வது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க. கேசிசி கொட்டவாடி. இந்த மொதல் பாலு விக்கெட்டோடு செலக்ட் பண்ணுறாரு ராமர். பெரிய விக்கெட் எடுக்கிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் ராஜா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் இருக்கார். 4th ஓவரில் செகண்ட் பால் ஒரு ஃபுல் டாஸை லெக் சைட்டில் அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஒரு ரன் தான் ஓடி இருக்காங்க. ஒரு நல்ல த்ரோ சிங்கிள். சாரி பவுலர் நேம் தாமரை. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. இந்த வாட்டி மறுபடியும் மிட் விக்கெட்டில் 6 அவன் அந்த செவுத்துலேயே அடிச்சிருச்சு. தெரியுதா என்னன்னு தெரில. அங்கே இருக்க செவுத்துலேயே பால் அடிச்சிருச்சு. மேட்ச்க்குள்ளே வந்துட்டார் ஹரிஸ். ஒரு பவுண்ட்ரி ஒரு 6 அடிச்சிருக்காரு. இப்போ அடுத்த பால் ஒரு ஹார்ட் ஹிட்டர். எல்லா பாலுமே அடிக்க போவார். நெக்ஸ்ட் பால் இந்த பால் மறுபடியும் அதே திசையிலே அதே மாதிரி அடிச்சிருக்காரு. ஆனால் இந்த வாட்டி பவுண்ட்ரி. ஒரு லைஃப் கிடச்சிச்சு. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபுல் டாஸ் இந்த வாட்டி அடிச்சிருக்காரு. லெக் சைட் சைட்டில் சூர்யா ஃபீல்ட் இருக்கார். அவராலையும் அங்கே பாலை தடுக்க முடியலை. ஜம்ப் பண்ணி பார்த்தாரு. கைக்கு எட்டலை. 6 ஒரு 6 ஒரு 4 மறுபடியும் ஒரு 6ன்னு குயிக்காக ரன் எடுத்துகிட்டு வந்துட்டார். லாஸ்ட் ஒன் பால் ஒய்டு போட்டிருக்காரு. பவுலர் ஆன் த ப்ரெஷர் ஆன் த பவுலர் அடிச்சிருக்காரு. ஆஃப் சைடு சைட்டில் அங்கே ஒரு ஃபீல்டர் பாலாக இருக்கார். அங்கே குட் ஸ்டாப் ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுப்பார் ஹரிஸ். ஓவர் 39 ரன் அடிச்சிருக்காங்க. 4 ஓவருக்கு மேட்சுக்குள்ளே வந்துட்டாங்க. கேசிசி கொட்டவாடி ஓவருக்கு 10 அடிச்சிட்டாங்க. பேலன்ஸுக்கு 2 ஓவரை காலேஜ் பாய்ஸ் எப்படி போட போகிறாங்க? ஆனால் விக்கெட் இன்னும் 3 விக்கெட் தான் இருக்குது கையில். பவுலர் விஷ்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். 5 ஓவர் மேட்ச் தான். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. இந்த வாட்டி 6 தான் போயிடுச்சு. அந்த மரத்துக்கே போயிடுச்சு. மிகப்பெரிய 6. ஹரிஸ் பேட்ல இருந்து வர அடுத்த 6 எல்லா பாலுமே அடிப்பார். சிங்கிள் ஆடுற மைண்ட் செட்டே இல்லை அவருக்கு. எல்லா பாலும் அடி தான். தேவையான நேரத்தில் தேவையான ஒரு 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஹரிஸ். 4 பால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேலன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த 4 பாலையும் அடிக்க தான் போவார் ஹரிஸ். இந்த பால் அடிச்சிருக்காரு. இந்த வாட்டி ஆஃப் சைடு ஸ்ட்ரைட்டில் அங்கே 6-4 கண்டிப்பாக 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. பவுலர் அந்த ப்ரெஷர். பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு பவுலிங் போடலன்ட்டு போயிட்டார்.
3 பாலை போட பாலாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 4th பால் ஒயிட் கொடுக்கல, சாரி. லாஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இறங்கி போய் ஆடி இருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் கேப்பில் போயிருக்கு. அங்கே 1 பவுன்ஸில் பாலை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹரிஸ் சைக்கிள் இருக்கார். 2 ரன் ஓட்டாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். லாஸ்ட் ஒன் ஸ்லோயராக தூக்கி போட்டிருக்காரு. கரெக்டாக போட்டார். ஆனால் லெக் சைடு க்ளோஸில் அடிச்சுட்டு ஒரு 2 தான் ஓடிருக்காங்க. சிங்கிளோட இந்த ஓவர் முடியுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. சிசி கொட்டவாடி 5 ஓவருக்கு 52 ரன் அடிச்சிருக்காங்க. காலேஜ் பாய்ஸ் 53 எடுத்தால் இந்த செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சில் வின் பண்ணலாம். பேட்ஸ்மேன் தாமரை மிஸ்ஸஸ் சூர்யா காலேஜ் பாய்ஸ் அணிக்காக ஓப்பனிங்காக வந்திருக்காங்க. நான் சைக்கிளில் சூர்யாவும், சைக்கிளில் வந்து தாமரையும் இருப்பார். கேசிசி கொட்டவாடி அணிக்காக முதல் ஓவர் வீச குமரேசன் பவர் பிளே ஓவர். இது பவர் பிளேயில் ஃபர்ஸ்ட் பால் தாமரை ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காரு. ஆஃப் சைட் சைட்டில் 6-4 செம்ம கேட்சுங்க. எப்போ ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்த வேற லெவல் கேட்சுங்க. இங்கே பாருங்கள் ஃபீல்டர் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. செம்ம கேட்சுங்க. ஒத்த கையில் ஓடி போய் லாங் ஆஃபில் இருந்தார். ஓடி போய் லாங் ஆனில் பிடிச்சாரு. செம்ம கேட்சுங்க. அங்கே ஃபீல்டர் எல்லாமே ஒன்று கூடுறாங்க. ஏன்னா காஸ்ட்லி விக்கெட் தாமரை விக்கெட். அவங்க விக்கெட்டை ஃபர்ஸ்ட் பால்ல எடுக்கிறாங்க. ஃபீல்டர் வாழ்த்துக்களா தம்பிடே. யங் பிளேயர், யங்ஸ்டர். அவர் போன மேட்ச்சில் ஓப்பனிங் விளாண்டார். தம்பியோட கேம் அருமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு அவர் ஃபேஸ் பண்ண 2 பாலுமே பவுண்டரி அடிச்சிருந்தாப்புல. ஃபீல்டர் பேர் இன்பா, யங்ஸ்டர் இன்பத்தமிழ். செம்மையாக பண்ணாப்புல. நியூ பேட்ஸ்மேன் தினேஷ். செகண்ட் பால் டாட் பால். தேர்ட் பால் குமரேஸ் ஆன் ஃபயர். எக்ஸ்ட்ரா கவரில் பாலிச்சின்னு ஒரு 1 pitch 2 pitch பவுண்ட்ரி. பவர் பிளே யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு யாருக்கிற பிக் பண்ண முடியலை. 2 எதுவும் ஓடலை. அங்கே குட் ஸ்டாப் பின்னாடி ஸ்லிப்பில் டட் பால். குமரேஸ் ஆன் ஃபயர். லாஸ்ட் 1 பால் ஒரு புல் டாஸ். மறுபடியும் பிக் பண்ணியிருக்காரு. கேப்பில் எக்ஸ்ட்ரா கவரில் பால் போகலானா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓடி போய் 3வது ரன் ஓடுறாங்க. இங்கே ஒரு ஓவர் த்ரோ பேக்கப், நல்ல பேக்கப். 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சூர்யா ஸ்ட்ரைக். அவர் பிளே லாஸ்ட் 1 பால். இல்லை எண்டை மாற்றிக்கிறாரு. கீப்பர் 2 த்ரோ விட்றாங்க. அவங்களை ஈஸியாக ஓடிட்டாங்க. 1 ரன். சூர்யா ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்காரு. ஓவர். பவர் பிளே முடியுது. காலேஜ் பாய்ஸ் பவர் பிளேவில் 8 ரன்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முருகேசன் 2வது ஓவரை வீச வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சூர்யா இருக்கார். செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காரு லெக் சைட் ஸ்ட்ரைட்டில். ஆனால் பாலு தரையில் தான் உருண்டுட்டு போகுது. சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஃபுல் பேஸில் உடம்புக்கு போட்டார். திருப்பி விட்டுருக்காரு. அங்கே டீப்பில் தான் ஃபீல்ட் இருக்காங்க. ஃபைனல் லெக்கில் யாரும் இல்லை. 1 pitch 2 pitchல பால் நின்றுச்சு. ஆனால் கலெக்ட் பண்ணிட்டாங்க. 2 ரன் ஓடுறாங்க. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. தேர்ட்மேன் திசையில் கேப்பில் போயிருக்கு பால். அங்கே பவுண்ட்ரி போகுமா? வேகமாக பால் போயிட்டுருக்கு. பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வரா தினேஷ். கம்பேக் கொடுக்குறாங்க காலேஜ் பாய்ஸ். வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். மேட்ச் ஆன் ஃபயர். இந்த மேட்ச்சு கடைசி பால் வரைக்கும் போகும் கண்டிப்பாக. நல்ல பவுலிங் யூனிட் வச்சுருக்காங்க கேசிசி கொட்டவாடி. அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். 6-4 கிளியர் பண்ணுமா? கிளியர் பண்ணலை. மறுபடியும் அந்த பையன்டே இன்பத்தமிழ்டே 2வது கேட்ச்சு. ஒரு அழகாக ஒரு கேட்சையும் பிடிச்சாரு. அடுத்த கேட்சை பிடிச்சிட்டாரு.
தினேஷ் விக்கெட். அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க காலேஜ் பாய்ஸ். கண்ணன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, சைக்கிள் இருப்பார். நெக்ஸ்ட் பால் ஒரு எஜ்ஜி, கீப்பர் கேட்ச் பிடிக்க மிஸ் பண்ணிட்டாரு. ரன் ஓடி எடுக்கிறாங்க, சிங்கிள். ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. கண்ணன் யூஸ் பண்ணுவாரா, ஹரிஸ் யூஸ் பண்ண மாதிரி. ஸ்ட்ரைக்கில் சூர்யா, ஹைட் மேன் கரெக்டாக பிக் பண்ணல, ஒரு ஸ்லோயர் தூக்கி போட்டாங்க. லிக் பை ஓடலை, டாட் ஓவர். 2 விக்கெட் லாஸ் பண்ணி 16 ரன் அடிச்சிருக்காங்க காலேஜ் பாய்ஸ். லாஸ்ட் 3 ஓவரு. ஓவருக்கு 37 அடிக்கணும். கண்ணன் சைக்கிளை, மயில் 3ஆவது ஓவர் போட வந்திருக்காரு. டாட் பால், காற்று வெளியிடை. பால் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். ஒரு ரன் தான். சூர்யா ஸ்ட்ரைக். 6 பவுண்டரி அடித்து எடுக்கணும். ரிட்டர்ன் திரும்பி இருக்காரு, அடிச்சிருக்காருங்க. கிளியர் ஆகுமா, ஆயிருக்கா? 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி ஆகிருக்கு, கிளியர் பண்ணலை. அது எக்ஸ்ட்ரா கவரில் ரொம்ப தூரமாக இருக்குது அந்த இடம். ரிட்டர்ன் திரும்பி அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். சூர்யாட்ட இதே மாதிரி நிறைய ஷாட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக அடிப்பார், ஃபைட் பண்ணுவாங்க, அடிக்க தான் போவார். இந்த பாலையும் மறுபடியும் ரிட்டர்ன் திரும்ப இந்த வாட்டி அடிச்சிருக்காரு. ஆனால் 3 ஃபீல்டர் 1 கொடுறாங்க. விக்கெட், நோ பால் கொடுத்துருக்காங்க. 2 மைல் த்ரோ போட்டாங்கன்னு சொல்லி பவுலரை சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. நோ பால், ஃப்ரீ கெட் பால், ஃப்ரீ கெட் பால், இலவச அடி. பால் அடிச்சுக்கலாம் இலவசமாக. அடிப்பாரா சூர்யா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நியூ பவுலர் கோகுல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அடிச்சிருக்காரு. அங்கே ஃபைன் லெக் திசையில் போயிருக்கு, கேப்பில் போகுது. அங்கே ஃபீல்டரால் ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியலை. பவுண்ட்ரி பவுண்ட்ரி பவுண்ட்ரி. குயிக்கா 11 ரன் எடுத்துகிட்டு வந்துட்டார் சூர்யா. 2 பாலுக்கு 11 ரன். மறுபடியும் அடிக்க தான் போவார் சூர்யா. டெட் பால். லாஸ்ட் 1 பால். இறங்கி போய் ஆட போனார். டாட் பால். ஓவருக்கு 28 அடிச்சிருக்காங்க காலேஜ் பாய்ஸ். ஓவருக்கு 25 அடிக்கணும் காலேஜ் பாய்ஸ். நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, சுரேஷ். கண்ணன் சைக்கிளில் இருக்கார். இது ஒரு மேட்ச் ஓவராக இருக்கும் கண்டிப்பாக. மேட்ச் ஓவரில் ஃபஸ்ட் பால், 4ஆவது ஓவரில் ஃபஸ்ட் பால். டாட் பால். செகண்ட் பால் அதே மாதிரி காற்று வெளியிடை, டாட் பால். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு இந்த விக்கெட்டை, ஆனால் கிளியர் ஆகலை, கேப்பில் போகுது. நெக்ஸ்ட் சைடு ஃபீல்டர் குமரேசன் இருக்கார். 1 ரன் தான். சூர்யா ஸ்ட்ரைக். 3 பால் இருக்குது, கண்டிப்பாக அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. 4th பால் அடிச்சிருக்காரு, ஆனால் கிளியர் ஆகலை. ஃபைன் லெக்கில் ஓடி இருக்கு, ஆனால் 2 ரன் ஓடுறாங்க. ஈஸி 2. 22 ரன் அடிக்கணும். மேட்ச் ஆன் ஃபயர். அடிச்சிருக்காரு, பவுலர் தலைக்கு மேலே போயிருக்கு. சிங்கிள். லாஸ்ட் 1 பால். இல்லை, கிளியர் பண்ண முடியலை. ஆனால் மிட் விக்கெட்டில் அடிச்சு 2 ரன் ஓடுறாங்க. 2 இந்த ஓவர் முடியுது. 6 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 19 ரன் அடிக்கணும் 6 பாலுக்கு. ஐசிசி கொட்டவாடி அணிக்காக நியூ பால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வினோத் சூப்பராக பவுலிங் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் அடிக்கவே விடலை காலேஜ் பாய்ஸை. 3 6 அடிக்கணும். சைக்கிளில் சூர்யா கண்டிப்பாக அடிக்க தான் போவார். உடம்புல பட்டு ஓடுற ரன் எதுவும். சூர்யா விக்கெட்.
5 பாலுக்கு 19 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் கண்ணன், வினோத் டு கண்ணன் அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் கிளியர் பண்ணுமா? கிளியர் பண்ணுமா? பண்ணிருச்சு. 6 மொதல் 6. இன்னும் 2 6 அடிக்கணும். 4 பாலுக்கு 2 அடி அடிக்கணும். நெக்ஸ்ட் பால் கீப்பர் செம்ம கேட்ச். அங்கே ஆடிச்ச பேட்ஸ்மேன் அடுத்த பால்லே விக்கெட் எடுத்துட்டாரு. பாலுக்கு 13 ரன் அடிக்கணும். ஷாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க லெஃப்ட் ஹேண்டு. ஷாம் ஏறி போகிறாரு. பிக் பண்ண முடியலை. டாட் பால். 2 பாலுக்கு 13 ரன் அடிக்கணும். 2 பாலுக்கு 2 6 அடிக்கணும். அப்போ தான் மேட்ச் டை தான் ஆகும். ஒய்டு இப்போ இருக்குது 2 பால். 2 பாலுக்கு 2 6 அடித்தா வின் பண்ணலாம். காலேஜ் பாய்ஸ் 2க்கு 2 அடிப்பாரா? இல்லை, காலில் போட்டார், அடிக்க முடியல. மேட்சை வின் பண்ணுறாங்க கேசிசி கொட்டவாடி. லாஸ்ட் 1 பால். இல்லை, இந்த பால்லையும் காலிலே போட்டார். மேட்சை வின் பண்ணுறாங்க கேசிசி கொட்டவாடி. காலேஜ் பாய்ஸ் அன்னைக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கலாம். கொஞ்ச நேரம் யூடியூப் சேனல் சார்பாக